அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சம நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது மிகவும் சிறப்பு பொருந்திய தை அமாவாசை விசேஷங்களை பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதே அளவுக்கு சிறப்பு மிக்கது தை அமாவாசை. உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை என்பதனால இந்த அமாவாசைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு என்பது இருக்குது. நமக்கு தை அமாவாசை தை 16ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29, 2025 அன்று நமக்கு தை அமாவாசை சம்பவிக்கின்றது. இந்த தை அமாவாசை என்று நிறைய பேர் நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு தர்ப்பணத்தை செய்வார்கள். நீர்நிலைகள்னு சொல்லும்போது ரொம்பவே பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரங்களுக்கு சென்று அங்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணாதி காரியங்களை செய்வார்கள். இதன் மூலமாக பித்ருதோஷங்கள் என்பது நீங்கும். நாம் படுகின்ற பல கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த வினையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த வினையாக இருக்கலாம். முன்னோர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் வம்சாவழியில் நாம் இப்பொழுது இருப்பதினால அந்த கஷ்டங்களை நாம் அனுபவிப்போம். கஷ்டங்கள் வரும்போது நான் இதற்காகத்தான் வந்தேன், உன்னை கஷ்டப்படுத்துகின்றேன் என்று கஷ்டங்கள் சொல்லாது. ஆனால் அந்த கஷ்டங்கள் வருவதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் என்பது உண்டு. அது பித்ருதோஷமாக இருக்கலாம், நாகதோஷமாக இருக்கலாம், நாம் செய்த தவறுகளாக இருக்கலாம், நாம் முன்னோர்களுடைய பாவங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை போக்கிக் கொள்வது நம்முடைய கடமை. அதனால் இந்த மாதிரி சிறப்பு மிக்க நாட்கள் வரும்போது கொஞ்சம் சிறப்பான பூஜைகளை செய்யும்போது ஓரளவுக்கு நம்மால் அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து வெளியில் வர முடியும். இப்படியாக நாம் செய்து கொண்டே போனால் ஒரு நாள் நம்முடைய கர்மா முழுவதும் 0 ஆக்கப்பட்டு நம்முடைய புண்ணியங்கள் அதிகமாக்கப்பட்டு நமக்கு கஷ்டங்கள் என்பதே இல்லாமல் அனைத்தும் நன்மையாகவே முடியும். அதனால் இந்த மாதிரி நாட்களை நாம் விடக்கூடாது. நிறைய பேர் வசதி படைத்தவர்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு காசி, கயா, பிரயாகா, திருவேணி சங்கமம் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அங்கு தர்ப்பணாதி காரியங்களை செய்வாங்க. ராமேஸ்வரம் இந்த மாதிரி அங்கெல்லாம் எங்களால் போக முடியாது என்று சொல்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே நாம் செய்யலாம். எப்படி செய்யணும் என்பதை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் திதி கொடுப்பது என்பது அறவே எல்லாரும் மறந்துவிட்ட ஒரு விஷயமாக இருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய முன்னோர்களுக்கு சாதம் வைக்கின்றோம், இவ்வளவுதான் திதி. இந்த திதியை நிச்சயமாக கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும். தினம்தோறும் 3 வேளை நாம் சாப்பிடுகின்றோம். வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய முன்னோர்களுக்கு சாதம் போடுவது தவறா என்பதை நாமே யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நான் காசியில் விட்டுவிட்டேன், நான் அமாவாசையில், அதாவது சில சிறப்பு பொருந்திய அமாவாசை வரும், மகாலய அமாவாசை, மகாலயத்தில் சேர்த்து விட்டேன். இதெல்லாம் யார் நமக்கு சொன்னது? எதனால் நாம் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம்? எதில் சேர்த்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் இறந்த திதியை நாம் ஞாபகம் வைத்து கொண்டு அந்த திதியில் நிச்சயமாக அவர்களுக்கு திதி கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி நாம் செய்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பித்ருதோஷம் என்பது அவர்களை வருடாது. பித்ருதோஷம் இருந்தால் படிப்பு சரிவர வராது, வீடு அமையாது, அதாவது இருப்பதற்கு உண்டான அந்த வீட்டு சுகம் என்பது நமக்கு கிடைக்காது, வேலை என்பது இருக்காது, கிடைத்தாலும் நல்ல சம்பளம் இருக்காது, வியாதிகளால் அவஸ்தைப்படுவோம். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே அதாவது பாதியாகவே இருக்கும். அதனால் நிச்சயமாக எல்லாரும் உங்களுடைய முன்னோர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை திதி கொடுத்துதான் ஆக வேண்டும். நமக்கு ஒரு வருட காலம், ஆனால் அவர்களுக்கு ஒரு வருட காலம் என்பது ஒரு நாள் கணக்கு. அதனால் அவர்களுக்கு நாம் அந்த நாளில் சாப்பாடு போட்டே ஆக வேண்டும். அதனால் திதியை கொடுக்க வேண்டும். இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. திதி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அமாவாசைகளும் நாம் அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும். மாதத்தில் 12 அமாவாசைகள் வரும். இந்த 12 அமாவாசைகள் மற்றும் சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் தை மாதத்தில் அந்த முதல் நாள் முன்னோர்களுக்கு
துணி வைப்பது அப்படின்னு செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாதம் அந்த தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அது ஒரு 12, அமாவாசை ஒரு 12, மொத்தமாக 24. இந்த மாதிரி விதி பாதா யோகங்கள் அப்படின்னு வரும். இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் சேர்த்து வருடத்திற்கு 93 நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் திதியை கொடுக்க வேண்டும், எள்ளும் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. இப்படி இருக்கும்போது வருடத்திற்கு ஒரு நாள் அவர்கள் இறந்த நாளில் திதி கொடுப்பது தவறா? நிச்சயமாக தவறே கிடையாது, கொடுத்துத்தான் ஆக வேண்டும். திதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விஷயங்களை சொன்னேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. திதி கொடுக்கணும், இவ்வளவுதான் சிம்பிள் பாயிண்ட். அடுத்து அமாவாசைகள். தை அமாவாசை ரொம்ப சிறப்பு பொருந்தியது. அதனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் அந்த எள்ளும் தண்ணீரும் கொடுங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு சென்று சேரும். நம்முடைய மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மந்திரங்களை சொல்லி எள்ளும் தண்ணீரும் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்கள் கை கொடுத்து, அதாவது நாம கையிலிருந்து கொடுக்கும்போது அவர்களுடைய கையிலிருந்து அதை வாங்குவார்கள் என்று பெரியவா சொல்லியிருக்கிறார். அப்போது மந்திரபூர்வமாக, சங்கல்ப பூர்வமாக, மந்திரபூர்வமாக அந்த ஒரு தர்ப்பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதனால் உங்கள் வீட்டு ஆச்சாரியர், உங்கள் வீட்டு ஐயர், உங்கள் ஊர் ஐயர், உங்கள் ஊரில் அந்த புரோகிதம் செய்கின்ற ஐயர் அவரிடத்தில் சென்று நீங்கள் போயிட்டு உங்களுடைய கோத்திர நாமங்கள், உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி அவர்கள் பெயர்களை சொல்லி அவங்க செய்வாங்க கரெக்டாக. அதாவது சங்கல்பம் செய்து அவர்களுக்கு அவங்க அந்த எள்ளும் தண்ணீரும் தருவார்கள். அதன்படி செய்வது தான் சிறப்பு. இப்போ நாங்கள் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் சொன்னார், உங்கள் பேரில் அவரே கொடுப்பார். அப்போது அவரிடத்தில் நாம் செல்லும்போது என்னெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டால், ஒரு வேஷ்டி, டவல், அரிசி, பருப்பு, அரிசி அதில் பைத்தம் பருப்பு மற்றும் தயிர், பால், நெய், காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் இவற்றையெல்லாம் கொண்டு வெற்றிலை, பாக்கு, பழம், தகுந்த தட்சணை எல்லாத்தையும் கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்து நாம் எள்ளும் தண்ணீரும் விட்டுட்டு வீட்டுக்கு நாம் சமையல் செய்து, அதாவது உங்களுடைய பத்தினி வீட்டில் சமையல் செய்வாங்க, காகத்திற்கு வச்சுட்டு அந்த சமையலை சாப்பிட்டு ஒரு பொழுது இருக்க வேண்டும். இரவில் டிஃபன் தான் சாப்பிட வேண்டும். அந்த சமையல் செய்கின்ற உங்களுடைய அந்த பாரியால், அதாவது மனைவி, காலையில் தலைக்கு குளிக்க வேண்டும், காலையில் டிஃபன் சாப்பிடக்கூடாது. அவங்க உங்களுக்கு சமைத்து போட்டு அவர்களும் சாப்பிட வேண்டும். இரவில் அவர்கள் சாப்பாடு சாப்பிடலாம், நீங்கள் டிஃபன் தான் சாப்பிடணும், அதாவது கணவர். இப்படி இந்த தை அமாவாசை என்று செய்ய வேண்டும். வெங்காயம், பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது. பைத்தம் பருப்பு போட்டு தான் நாம் அன்றைய தினம் சாம்பார் இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து வாழைக்காயை நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும். வாழைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள். இப்படி செய்யும்போது பித்ரு தோஷம் என்பது இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.